கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யும். ஆனா சாமுண்டீஸ்வரி மேடம் மாதிரி சில பேரு தான் தான் சொந்த காசுல இப்படி எல்லாம் செய்யறாங்க. 500 பேருக்கு லேப்டாப் கொடுக்கறதுன்னா சும்மாவா? ஆமா, அதுக்கு லட்சக்கணக்குல செலவாகும். அதோட 10 பெண்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. சுய தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பணமும் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் செய்ய ரொம்ப பெரிய மனசு வேணும். பெண்கள் சமுதாயத்துல முன்னேறணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாங்க. ரொம்ப நல்ல அவங்க மனசா நல்லா இருக்கணும். என் அக்கா காரிய இவ்வளவு தூரம் புகழ்ந்தா பேசுறீங்க. இதே வாயால அவளை இன்னும் கொஞ்ச நேரத்துல திட்டி தீக்க போறீங்க. மேடம், எங்க ஊர்ல நாங்க மகளிர் சுய உதவி குழு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோட 10வது ஆண்டு விழா அடுத்த வாரம் வருது. அத நாங்க சிறப்பா கொண்டாடலாம்னு இருக்கோம். அப்ப நீங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் மேடம். அது எங்க குழுவுல இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும் மேடம். என்னைக்குன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் வரேன். நம்ம பெண்கள் முன்னேறணும், அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்காக எந்த உதவியும் நான் செய்ய தயாரா இருக்கேன். சரிங்க மேடம், என்னைக்குன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வருவேன், கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏய், ஓ சந்தோஷமெல்லாம் ரொம்ப நேரம் நீடிக்க போறதில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல லேப்டாப் எல்லாம் வந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கல. ஒரு மண்ணும் வரப்போறதில்ல. இங்க இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிக்கதான் போற. பத்திரிக்கை டிவி எல்லாம் உன்னை நாரா கிழிக்கதான் போறாங்க. அவார்டே வாங்க போறதில்ல. மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல சீஃப் கெஸ்ட் வந்துருவாரு. நீங்க குடுக்கறேன்னு சொன்ன லேப்டாப் வந்துரும்ல? கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல வந்துரும். அவங்க கம்பெனில இருந்து கிளம்பிட்டதா சொன்னாங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம். லேப்டாப் இன்னும் இங்க வந்து சேரல. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது. மேடம் கவலைப்படாதீங்க மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க டெலிவரி கொடுத்துருவாங்க மேடம். சார், நீங்க எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி வண்டி எங்க வருதுன்னு கேட்டு சொல்லுங்க. சரிங்க மேடம், நான் கேட்டு சொல்றேன் மேடம்.